தெனாலிராமன் கதைகள் 25. விசுவாசம். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தன் மந்திரிகள் அதிகாரிகள் மீது மிகுந்த சந்தேகம் இருந்தது. அவர்கள் தமக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார்களா என்பதை சோதித்து அறிய அவர் விரும்பினார். ஆனால் தெனாலிராமன் மீது மன்னருக்கு சிறிதும் சந்தேகமில்லை. மற்ற மந்திரிகள், புலவர்கள் எல்லோரும் தெனாலிராமனை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தனர். மன்னர் ஒரு நாள் விசுவாசத்தை சோதிக்க ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முடிவெடுத்தார். அவர் மிகவும் சோகமாக இருப்பது போல் அரசவைக்கு வந்தார். மன்னர் கண்களில் நீர் வழிய, அமைச்சர்களே, புலவர்களே, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன். இந்த கனவு நமது பேரரசுக்கு ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்று கூறுகிறார்கள். இந்த கனவு பலிக்காமல் இருக்க வேண்டுமானால் விசுவாசமான ஒரு குடிமகன் அல்லது அதிகாரியை பலியிட வேண்டும் என்று எனது ஜோதிடர்கள் கூறினார்கள் என்று சொன்னார். இந்த கொடூரமான முடிவை கேட்டதும் அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மன்னர் மேலும், உண்மையான விசுவாசிகள் யாராவது இந்த தியாகத்தை செய்ய முன்வர வேண்டும் என்று கூறினார். அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனடியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எல்லோரும் மன்னருக்கு விசுவாசியாக நடிப்பவர்கள்தான். அதனால் தங்கள் உயிரை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. ஒரு மந்திரி, மன்னா, என் வீட்டில் என் குடும்பமே என்னை நம்பித்தான் இருக்கிறது. அவர்களுக்கு நான் இல்லாவிட்டால் கஷ்டம் வரும். அதனால் நான் பலியாக வர முடியாது என்று ஒதுங்கினார். மற்றொரு மந்திரி, அரசே, இந்த தண்டனை நாட்டுக்காக என்று சொன்னீர்கள். நான் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் நாட்டுக்கு பெரிய சேவை செய்ய முடியும். அதனால் என்னை பலியிடுவது நாட்டுக்கே இழப்பு என்று தந்திரமாக தப்பித்தார். இப்படி அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பலியாவதிலிருந்து நழுவினர். ஆனால் ஒவ்வொருவரும் தாங்கள் தான் மன்னருக்கு மிகுந்த விசுவாசி என்று முழங்க தவறவில்லை. இறுதியாக மன்னர் தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அவன் உடனடியாக எழுந்து மன்னரின் காலடியில் விழுந்து, மன்னா, இந்த நாட்டின் நலனுக்காக என் உயிரை தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நான் அந்த பலிக்கு முன் வருகிறேன் என்று கூறினான். மன்னரின் கண்கள் உண்மையிலேயே கண்ணீரால் கலங்கின. ஆனால் தெனாலிராமன் அடுத்து சொன்ன வார்த்தைகள் அரசவையையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின. தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னா, பலிபீடத்திற்கு செல்வதற்கு முன்பு எனக்கு ஒரு சிறு கோரிக்கை என்றான். என்ன என்று ஆவலுடன் கேட்டார் மன்னர். தெனாலிராமன், மன்னா, என் மரணத்திற்கு பிறகு என்னை எதிர்த்த இந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் புலவர்களுக்கும் என் சொத்துக்கள் முழுவதையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்றான். மன்னர் குழப்பத்துடன், என்ன சொல்கிறாய் தெனாலிராமா? உன் பகைவர்களாக இருந்தவர்களுக்கும் உன்னை எதிர்த்தவர்களுக்கும் உன் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்கிறாயே, ஏன் என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே விளக்கம் அளித்தான். மன்னா, நான் இறந்த பிறகு என் சொத்துக்கள் யாருக்கு போனால் என்ன? எனக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் இவர்கள் அனைவரும் விசுவாசம் என்ற பெயரில் உங்கள் முன் நடிக்கிறார்கள். இவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இந்த நாட்டின் நலனுக்காக தங்கள் உயிரை விட்டிருப்பார்கள். ஆனால் தங்கள் உயிரை விட தங்கள் சொத்துக்களின் மீதுதான் அதிக விசுவாசமாக இருக்கிறார்கள். நான் இறந்து என் சொத்துக்கள் இவர்களுக்கு போனால் சொத்துக்கள் மீது விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என் சொத்து சேர்ந்தது என்ற கவலையாவது எனக்கு இருக்காதே. இந்த விளக்கத்தை கேட்டதும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் உண்மையை உணர்ந்தார். மற்ற அமைச்சர்கள் அனைவரும் வெட்கி தலை குனிந்தனர். அவர்கள் விசுவாசத்தை வார்த்தைகளில் காட்டினார்கள். ஆனால் தெனாலிராமன் மட்டுமே தனது செயலால் உயிரை தியாகம் செய்ய முன்வந்து தன் விசுவாசத்தை நிரூபித்தான். மன்னர் உடனடியாக, தெனாலிராமா, நீ என் மீது கொண்ட விசுவாசத்தை நான் இன்று நன்கு உணர்ந்து கொண்டேன். நான் வெறும் நாடகமாடினேன், யாரையும் பலியிட வேண்டிய அவசியமில்லை என்று கூறி தெனாலிராமனுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்.
மற்ற விசுவாசமற்ற அமைச்சர்களுக்கு தக்க தண்டனையையும் வழங்கினார். நீதி. உண்மையான விசுவாசம் என்பது வார்த்தைகளில் இல்லை, அது ஆபத்தான நேரத்தில் தன்னலமில்லாமல் செய்யப்படும் தியாகத்தில் தான் உள்ளது. ஒரே வரியில் சொல்வதானால், விசுவாசம் என்பது விளம்பரம் அல்ல, அது தக்க சமயத்தில் தானாக வெளிப்படும் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.